எனவே ஒரு கணவன் பொறுப்பு மனைவி மக்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறது. பெண்களோட ஆடைகள் ஒழுக்கமா அமையணும். இன்றைக்கு பாருங்களேன், இப்ப அபாயா வந்து இறங்கி இருக்கு, லேட்டஸ்ட் வந்து இறங்குது. நான் ஜித்தால கண்ட புலி முகம் எல்லாம் அபாயால, புலி முகம் அபாயா கடையில இன்னும் என்னென்னமோ வரப்போகுது. அரிசி மூட மாதிரி உடுப்பாத்தினா உடல்ட ஷேப் அப்படியே விளங்குது, உள்ளாடைகள் விளங்குது. சும்மா போறவன் பைத்தியக்காரனாவுறான். இது ஒவ்வொரு ஒன்று அந்த போற பொம்புல யாரையாவது மனைவியா இருப்பா, அல்லது யாரையாவது மகளா இருப்பா, அல்லது யாரையாவது சகோதரியா இருப்பா. இப்படித்தான் இருக்க போகுது. அப்ப ஏந்த பொறுப்புல இருக்கிற மனைவி அவ அலங்கரிச்சு கொண்டு அவ பாதையில போறா. நான் பொறுப்புணர்ச்சி இல்லாம கவனீனமா இருந்தா முதலாவது பனிஷ்மெண்ட் எனக்கு, பருப்பு நான் முதலாவது தின்னோணும். அவளை வழி நடத்துற பொறுப்பு ஏந்த மனைவியை ஈமான் இஸ்லாத்துடைய அடிப்படையில நன்மையை ஏவி பாவத்தை தடுத்து அவளை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற பொறுப்பு சும்மா கவிழ்த்து நிக்கா என்று அவங்களோட காணியையும் பூமியையும் சுரண்டி தறி வராது. நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சின்ஃபானி மின் அஹ்லி நார், ரெண்டு கூட்டம் அவங்க நரகவாதிகள் என்றார். லம் அரஹுமா, அந்த ரெண்டு கூட்டத்தை நான் எந்த காலத்துல பார்க்க இல்ல, பிற்காலத்துல வருவாங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அதுல ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன் ரூசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா லா யதுகுல்னல் ஜன்னah வலா யஜிதுன ரீஹாஹா வ இன்ன ரீஹாஹா லதூஜது மின் மஸீரத்தி கஸா வ கஸா. ரவாஹு முஸ்லிம். ஒரு கூட்டம் பெண்கள் உடுத்திருப்பாங்க, ஆனா நிர்வாணிகள், உடுத்து நிர்வாணிகள் என்றா மெல்லிய ஆடை அல்லது இறுக்கமான ஆடை அல்லது அறக்குறையான ஆடை, இந்த மூணும் அதுக்குள்ள வரும். காசியாத்துக்குள்ள உடுத்திக்கிறாங்க, ஆனா உடல் அல்ல கொடலும் சேர்ந்து விளங்குது. அதுதான ஃபேஷன். இப்படி போறது, அறக்குறையா உடுத்துக்கொண்டு போறது. பெண்கள் அவங்களை அலங்கரிக்கிறாங்க. எதுக்கு என்ன? 4 பேர் அவங்கள பார்க்கணும். வித்தியாசம் ஒன்று இருக்கணுமே, அவத்தானே பார்ப்பாங்க. பார்க்காட்டி அவங்களுக்கு கவலை. அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான சோலை விளப்பம் இல்லாம தெரியாம செஞ்சிருந்தா அல்லாஹ் மன்னிச்சிடுவான். தெரியாம செஞ்சதுக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்போம். இதை விட நல்லா அந்த முந்தி உடுத்துக்கொண்டு போற சல்வாரி கிட், அதுக்கு அதை இருந்தாலும் கொஞ்சம் ஒழுக்கமா இருக்கும். இந்த அபாயோட பேர்ல அபாயமா தான் இருக்கு. அதுவும் இன்றைக்கு எத்தனையோ ஜாய் வெட்டு கொத்து, எத்தனையோ கல்லு, உலகத்தில் இல்லாத கல்ல எல்லாம் பிடிச்சி அதுல ஜிலி ஜிலி என்று மினுங்குது. அன்றைக்கு ஒரு பெண்மணி சொல்றாங்க, அந்நிய பெண், முஸ்லீம் இல்ல, அந்த பெண்மணி சொல்றா, எங்களோட ஒரு பெண் கிட்ட, எங்களோட ஒரு சகோதர ஒருத்தர்கிட்ட, நான் பஸ்ல போனேன், போக்குள்ள ஒரு முஸ்லீம் பொம்பளை ஒன்று ஏறினா, அவ உடுத்திருந்தா அந்த கருப்பு உடுப்பு, அதுல கல்லு பிடிச்சிருந்துச்சு. அது எவ்வளவு கவர்ச்சியா இருந்துச்சுன்னா, நான் இறங்க வேண்டிய ஸ்டாண்டை மறந்து நான் மறந்துட்டேன். அங்கே போயிட்டு தான் இறங்க வேண்டிய நிலைமை வந்து. அவ சொல்றா, எனக்கே இப்படி இருந்தா, நான் ஒரு பொம்பளைய பார்த்து எனக்கே இவ்வளவு கவர்ச்சியா இருந்தா ஆம்பளைகளுக்கு எப்படி இருக்கும் என்று இது ஒரு அந்நிய பெண்மணி இவ சொல்ற, எங்களோட ஒரு பெண். அப்ப இந்த ஆடைகளோட நோக்கம் அழக மறைக்கிறதா, அழக வெளிப்படுத்துறதா? அல்லாஹ்வை பயப்படணும். சிலவங்களுக்கு இந்த பேச்சுக்கள் ஜீரணிக்காம இருக்கேலும், எங்களுக்கு என்ன பிரச்சனையே இல்லை. யாருக்கு ஜீரணிச்சாலும் சரி, யாருக்கு அஜீர்ணமாவினாலும் சரி, எங்களோட பொறுப்பு சொல்றது. நாங்க என்ன பூசினா கியாமத்துல எங்களையே பிடிச்சு தள்ளுவான் நரகத்துல. நீங்க குர்ஆனை விளங்கி, ஹதீஸை விளங்கி, இந்த உண்மைகளை விளங்கி மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த உண்மைகளை மறைச்சிங்களா, போங்க உள்ளுக்கு என்று அனுப்புவார். மன் கதம இல்மன் உல்ஜிம பிலிஜாமி மின் நார். யார் உண்மையை மறைக்கிறாங்களோ, இல்ம மறைக்கிறாங்களோ, ஹக்க மறைக்கிறாங்களோ, அவங்களோட கைகள் நெருப்பால் உள்ள சங்கிலியால போடப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இங்க மாஞ்சு போடுறாங்க இரும்பால, அங்க நெருப்பால போடப்படும்.
அதனால நாங்களும் நரகத்திலிருந்து தப்போணும், நாங்க எல்லாரும் தப்போணும். எங்களையும் பாதுகாக்கணும், உங்களையும் பாதுகாக்கணும், முழு உம்மத்தையும் அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். எனவே அல்லாஹ் எங்கட ஈடேற்றத்துக்கு என்ன வழி சொன்னாலும் அதை பேசுவோம், அதை கேட்போம், அந்த உண்மைகளை விளங்குவோம், அந்த உண்மையை எடுத்து நடக்க படிப்படியா முயற்சி செய்வோம். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கொண்டு என்ன அவர் அப்படி பேசினார், அவர் எங்களுக்கு தான் அடிச்சார், நாங்க ஒருத்தருக்கு அடிக்க கிடிக்க ஒன்று வரையில்லை. யாரையும் நோவிக்கிறதோ, யாரையும் எதிர்க்கிறதோ, யாரையும் தாக்குறதோ எங்களோட நோக்கமே இல்லை. அப்படி ஒரு தேவை ஒன்று இல்லை. ஆனா உண்மைகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கணும். லா தஸாலு ஸாயிஃபத்தும் மின் உம்மத்தி ஸாஹிரீனல் ஹக்க லா யதுர்ருஹும் மன் ஹதரஹும் வலா மன் ஹாலஃபஹும். இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் உண்மையை வெளியாக்கி கொண்டே இருக்கும், அவங்கள ஒத்தராலையும் ஒன்றும் செய்யலாம். அவங்கள ஒன்றும் செய்யலாம். லா யதுர்ருஹும் மன் ஹதரஹும். மக்கள் அவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கிறதுனால கஷ்டம் கொடுக்கவும் மேலாது, அவங்களுக்கு மாற்றம் செய்யறதுனாலையும் ஒன்றும் செய்யலாம். நாங்களும் விரும்புவோம் அந்த கூட்டத்தில் அல்ல என்னை உங்களே ஆக்கணும். எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆண்கள் குறிப்பாக விளங்கிக் கொள்ளணும், ஆடைகள் ஒழுங்காமையும் பெண்களுடைய. என்ற ஒரு பெண் வீட்டிலிருந்து வெளியாக போல ஷைத்தான் அலங்கரிச்சு காட்டான் என்றாங்க ரசூல். கண்ணால ஜினா நடக்குது. அல்ல ஐநானி தஸ்னியான், ரெண்டு கண்ணும் ஜினா செய்து என்று புகாரில் ஹதீஸ் வந்திருக்கு. வஜினாஹுமா நதர், கண்ணுடைய ஜினா பார்ப்பது என்றார். ஒரு ஆண் பெண்ணை பார்த்து கண்ணால ரசிக்கிறார் என்றால் கண்ணால ஜினா செஞ்ச பாவம் எழுதப்படும். 10 பெண்களை பார்த்தா 10. இப்படி மேலான சொல்ல கண்ணை பாதுகாத்தான் கல்பு வெளிச்சமாகும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ், எந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய அழகை கண்டு கண்ணுக்கு அவரது பெண் ஒரு பெண்ணுடைய அழகு கண் பார்வைக்கு பட்டு சும்ம யஅல்லு பஸரஹு, அவரது பார்வையை திருப்பி கொண்டா இல்லா அஹ்லஃபல்லாஹு லஹு இபாதத்தன் யஜிது ஹலாவதஹா, அவருக்கு ஒரு இபாதத்துல ருசிய கொடுக்காம அல்லாஹ் விடமாட்டான். இபாதத்துல டேஸ்ட் எங்க இருக்கு தெரியுமா? கண்ணை பாதுகாக்கிறது. பார்வை பயங்கரம். அந்நபர் சஹமுன் மஸ்மூம், ஷைத்தானுடைய நஞ்சூட்டப்பட்ட ஒரு அம்பு என்றாங்க ரசூலுல்லாஹ். பயங்கர பார்வைகள் பாதுகாக்கப்படும். எனவே இதெல்லாம் எங்களோட பொறுப்புகள்.